தளபதி வந்தவுடன் நிலக்குடை உருவாக்கப்பட்டுச்சு, தளபதி வந்தவுடன் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கண்டமணிக்கு வரும். நம்மளால எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு போதும் ஆயிரும். இந்த ஊர் எப்படி இருக்கும்னு நம்ம டைம் டிராவல் பண்ணி பாப்போமா? நாம இன்னைக்கு 2028க்கு டைம் டிராவல் பண்ணுவோம். வாவ், பாருங்க கைஸ், அவர் சிஎம் ஆகி 2 இயர்ஸ்ல இவ்ளோ அழகா மாத்திட்டாரு. இது சென்னை கிடையாது, டெவலப் ஆகாத ஒரு கிராமம், அப்படியே சிட்டி ரேஞ்ச். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிட்டு வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. தலைமை செயலகத்திற்கு காலை வரும்போதே தினமும் மதிய உணவை முதல்வர் விஜய் கையோடு எடுத்து வருகிறார். வாட் a man of simplicity அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். டிவிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு ஏழைகள் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அதை நம்ம கூட கேட்கல, அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து ஏழை வீட்டு மகன், என்ன வந்து மினிஸ்டர் ஆகி அழகு பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் நோண்டி பார்க்கும் போது தான் தெரியுது இவங்க எல்லாம் நவீன ஏழைகள் அப்படின்ற மாதிரி. விக்னேஷ் உங்களுக்கு சாதாரண டீ கடைக்காரோட பையன், அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்ச ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது இது புரியல. 3 கோடி 2 கோடி சொத்து வச்சிருக்கவங்க தான் நவீன ஏழைகள். சோ அந்த லிஸ்ட்ல இவங்க எல்லாம் வராங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்கா, பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உண்மையிலே விஜய் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அது என்ன களத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்றீங்க, பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக டிவிக்கே ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா என்னென்ன பெட்டர் இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது கூடவே இந்தியா வந்து கொஞ்ச நாள்லயே லாக்டவுன்ல போகுது, அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தென்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். 3.5 ஆண்டுகளில் முதல் முறையாக விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் இவர் வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து மதியானம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விஜயோட இந்த ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு உண்மையில நல்லா இருக்கு. அது ஒரு பக்கம் என்னதான் ட்ரோல் பண்ணாலும் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, அதுல மாற்று கருத்தே சொல்ல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் இங்கன்னு இல்லங்க, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே அவரே சொல்லியிருக்காரு, வந்து வீட்டு சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவேன், ஏதாவது 1-2 நாள் நான்வெஜ் வீட்ல செய்யலனா மட்டும் தான் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிடுவேன், தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. சோ அப்படின்னும் போது அவருக்கு ஹோம் ஃபுட் பிடிக்குது, அதனால வீட்ல இருந்து கொண்டு வந்து கட்டிட்டு வந்து இங்க சாப்பிட்டு போறாரு. இது ஏன்டா இப்படி குளோரிஃபை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலா இவங்களோட அழிச்சாட்டியத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கீங்க, ஏஐ அளவுக்கு போயிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஊர் எப்படி இருக்கும்னு நம்ம டைம் டிராவல் பண்ணி பாப்போமா? நாம இன்னைக்கு 2028க்கு டைம் டிராவல் பண்ணுவோம். வாவ், பாருங்க கைஸ், அவர் சிஎம் ஆகி 2 இயர்ஸ்ல இவ்ளோ அழகா மாத்திட்டாரு. இது சென்னை கிடையாது, டெவலப் ஆகாத ஒரு கிராமம், அப்படியே சிட்டி ரேஞ்ச். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நவீன ஏழைகள்னு சொல்லல, அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராஜ்மோகன் இருக்காரு, அவர் வந்து இப்ப மினிஸ்டர், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி யூடியூபரா இருந்தாரு, ஆங்கரா இருந்தாரு, இப்போ வந்து மினிஸ்டர். சோ அவர் வந்து சொல்றாரு, அடுத்த மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாம இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எடுத்து எல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க, இதுதான்டா எங்க தளபதி அப்படின்ற மாதிரி. அவரோட அஃபிடவிட் எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. எனக்கு புரியலையே, நீங்களாம் யாருங்க, எங்க இருந்து பாஸ் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. உங்களை யாராவது நீங்க ஏழைன்னு நாங்க சொன்னோமா? நீங்களே வந்து உங்களை ஏழைன்னு யார் ரெஜிஸ்டர் பண்றீங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஏழையா இருக்கிறவங்க கூட நான் ஏழைன்னு சொல்ல மாட்டான், இந்த நவீன ஏழைகள் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொன்னு டிவிகே சைடுல இருக்க எம்எல்ஏக்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தல, ஒரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போடாம நடந்து வந்தாரு, பஸ்ல டிராவல் பண்ணாரு, அவரோட சொத்து மதிப்பு வந்து 3 கோடி என்னமோ இருக்குன்னு பார்த்தோம்ல. சோ அதுக்கடுத்து இன்னொரு எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா டீ கடைக்காரரோட மகன், சோ எனக்கு வந்து பெருசா பேக்ரவுண்ட்ல எதுவும் இல்ல, நான் ஒரு ஏழை அப்படின்ற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சேடான பிஜிஎம் போட்டு பேசியிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு பார்க்கும்போது 2 கோடிக்கு மேல தாண்டுது. குடும்பமும் எங்க தாத்தா வந்து மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருல, இல்ல விக்னேஷ் உங்களுக்கு சாதாரண டீ கடைக்காரோட பையன், அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்ச ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது இது பாஸ் எனக்கு புரியலையே, யாருங்க நீங்க? எல்லாருமே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா டீடைல்டா பார்க்கணும்னா ஹிந்துல ஒரு ஆர்டிகல் விட்டுருக்காங்க, அதை எடுத்து பாருங்க. டிவிகேல ஜெயிச்ச 107 பேர்ல 77 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா
பணக்காரங்க, அதாவது கோடீஸ்வரங்க மட்டும் பாத்தீங்கன்னா 77 எம்எல்ஏக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க எங்க ஏழைகள் கணக்குல வராங்க? எதுக்கு இந்த மாதிரி உருட்டுறீங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? யாருமே கேட்கல. நீங்க பணக்காரங்களே இருந்துட்டு போங்க, பிரச்சனை அது பிரச்சனையே இல்லையே. நீங்க பணக்காரங்களா இருந்தா என்ன, இல்லைன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா தான் தமிழ்நாட்டிலே பணக்காரரா இருப்பாரு. அவங்க ஃபேமிலி தான், மார்டின் அவரோட ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா திமுகவே டொனேஷன் கொடுக்குது. எவ்வளவு கோடி கணக்குல 800 கோடி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையே அக்செப்ட் பண்ணிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால நீங்க ஏழைன்னு சொல்லாதீங்க, பணக்காரங்கன்னு கூட சொல்லிக்கோங்க, பிரச்சனையே இல்ல. மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் பாஸ். ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி பேசி பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியல. எனிவேஸ் இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அவரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் போட்டோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இருக்க போது. அந்த போட்டோ வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல அப்படின்ற மாதிரி டிவி கேஸ்ல இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணனோட எவ்வளவு போட்டோ நல்லா இருக்குது, அதை விட்டுட்டு இதே தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த போட்டோ பார்க்கும்போது அதான் தோணுச்சு. ஏன்னா விஜய் அவரோட மற்ற போட்டோஸே பாத்தீங்கன்னா நார்மலா நல்லாவே இருக்கும். அதாவது இந்த எப்படி சொல்றது, அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது எடுத்த போட்டோஸ்ல இருந்ததுல அதுவே பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்தது. ஸோ அந்த போட்டோஸை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா எனக்குமே பெருசா இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ. ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய ஆக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரான போட்டோவை எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம், டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உருட்டுகள் வந்து எக்கச்சக்கமான உருட்டுகள், அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படி மாத்திட்டாங்க இப்படி மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி உருட்டுகள் எக்கச்சக்கமா இருந்தாலும் சில விஷயம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக மூடினாங்கல்ல, அதை வந்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 110 கடை இது வரைக்கும் மூடி இருக்காங்க. இதுக்கப்புறம் மற்ற கடையும் மூடிடுவாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 717 கடை மூட போறதா சொல்லியிருந்தாங்களே. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அசோசியேஷன் அவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சடனா மூணா என்ன பண்றது, நாங்க நீங்க 700 கடையை மூணா நாங்க வந்து 4000 கடை மூடிடுவோம், தமிழ்நாடு வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். 717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால், இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? சோ அந்த வகையில பாக்கும்போது ஆக்ஷன்ஸ் எடுக்கறாங்க. என்ன கொஞ்சம் கரெக்டான ஆக்ஷன்ஸ் அது இருக்கணும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கறாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்களே 717 கடையோட ரிப்போர்ட், அது வந்து பாத்தீங்கன்னா அவசரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே மக்களுக்கு எந்தெந்த கடைலாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க நோட் பண்ணி டீடைல்டா லிஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவசரமா பாத்தீங்கன்னா ஏதோ கடை நம்பர் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. சோ அதனால இப்போ ஓவராலா பாக்கும்போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனையா இருக்க கடை இன்னும் மூடாம அப்படியே இருக்கு. சோ அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் ஒரு பக்கத்துல போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அசோசியேஷன் பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு வகையில பார்க்கும்போது ஆக்ஷன் எடுக்கறாங்க. சோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்னு போதைப் பொருள் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நான் தீவிரமா அதுல வந்து ஆக்ஷன்ல எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வந்து இப்ப கண்கூடா பார்க்க முடியுது. 100 கிலோ கஞ்சா வந்து பிடிபட்டிருக்கு ஆவடி பக்கத்துல அயப்பாக்கம்னு நினைக்கிறேன். சோ அங்க 100 கிலோ கஞ்சா வந்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிரமா கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜிஸ் இந்த இடத்துல கிளியரா செக் பண்ணுங்க. பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தீவிரமா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் விஜய் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிருக்காரு. அவர் வந்து நீலாங்கரையில இருந்து தலைமைச் செயலகம் வரதுக்கு டோட்டலா 17 கிலோமீட்டர் ஆகுது. சோ அப்படின்னும் போது இந்த 17 கிலோமீட்டர் தாண்டி வரதுக்குள்ள டிராபிக் நிறைய இடத்துல பிளாக் பண்றாங்க. சோ பிளாக் பண்றதால என்ன ஆகுதுன்னா நிறைய பொதுமக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் அவர் வரதுக்கு சிஎம் வரதுக்கு முன்னாடி தனி லேனை பிரிச்சு விட்டு அந்த லேன்ல அவர் வந்துட்டு இருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. சோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வைக்கிற குற்றச்சாட்டை வந்து ஓரளவுக்கு இந்த அரசு வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் சொல்றேன், இப்போ வரைக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. ஒரு பக்கத்துல ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், இந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்க ஏகப்பட்ட நிறைய உருட்டுனாலும் அவங்களாகட்டும், அப்புறம் பிரபு ஆகட்டும், காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சார்ல அவராகட்டும், ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி என் பேரை யூஸ் பண்ணி யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, நம்ம கட்சிக்கு வந்து அதிமுக திமுக மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்றாங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏன் பேரை சொல்லியோ அண்ணன் பேரை சொல்லியோ எங்கேயுமே காசு வாங்கவும் கூடாது, ஊழல் பண்ணவும் கூடாது. அதாவது இவங்க ஊழல் பண்றாங்களா பண்ணலையா அப்படின்றத கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம், விட்டுருங்களேன். அவங்க பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் ஆப்வியஸா. பட் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்களே அவங்க கட்சிக்காரங்களுக்கு, என் பேரை யூஸ் பண்ணி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே,
அதுவே பெட்டரான விஷயம் தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிக்காரங்களும் அது பேசுனது இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க பேசுறாங்களே, அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் பேசுறாங்களே, அது ஒரு பெட்டரான பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் இப்போ வரைக்கும் பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. மற்றபடி இந்த 1000 ரூபா போட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபா போட்டாங்க, இதெல்லாம் பாசிட்டிவா நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா அவரோட தேர்தல் அறிக்கை வேற, அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வேற. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருந்தாருன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இந்த கடனை காமிச்சு நான் அனௌன்ஸ் பண்ண இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட தேர்தல் அறிக்கையிலே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அப்ப அதை சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றாரு, 10 லட்சம் கோடி சுமக்க முடியாத சுமையை தூக்கி தலையில வச்சிட்டாங்க, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு, நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அதனால தான் சொல்றேன், அதெல்லாம் நான் பாசிட்டிவா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒண்ணு, இப்ப செய்யறது ஒண்ணு. சோ அதை வந்து பாசிட்டிவா என்னால ஏத்துக்கவே முடியாது. நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். என்ன ஏன்னா 10 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு 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 சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்து கண்டிப்பாக பண்ணுவோம். அது வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா அவங்க சொன்னதை செஞ்சிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கடனை கணக்கம் காமிக்க மாட்டோம், இந்த கடனை வச்சு மக்களை ஏமாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. பட் இப்போ கடனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் எப்படிங்க உடனே பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மற்றபடி இந்த போதைப் பொருள் தடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கொஞ்சம் சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ் கூட விஜய் வந்து டிஸ்கஷனில் ஈடுபட்டு அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா சீக்கிரமா அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டா கார்பரேஷனா இந்த பிரச்சனை இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிரச்சனை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கூட எல்லாத்துலையும் பேசிட்டு பிரச்சனை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாத்துலையும் ஒரு விஷயம் டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. பட் இதுக்கப்புறம் ரிசல்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் போது தான் தெரியும். ஓகே, இந்த ரிசல்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, இது நல்ல விஷயம் அப்படின்றது அப்போ அந்த பாசிட்டிவ்ஸை பற்றி பேசலாம். இப்போதைக்கு டிவிகே சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனா என்னால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, மோடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி மத்திய அரசே எதுக்கு பெட்ரோல் ரேட்டை ஏத்தி வச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அண்மை செய்தி, பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சோ அதாவது அவங்க வந்து 3 ரூபாய் கிட்ட ஏத்திட்டாங்களே, மக்கள் மேல நீங்க சுமையை புகுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது எதுக்குனாலன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அப்புறம் கேஸ் எல்லாமே பயங்கரமான தட்டுப்பாடுல இருக்கு. மோடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு ஹிண்டே கொடுத்துட்டாரு, ஓப்பனாவும் சொல்லிட்டாரு, தங்க வாங்காதீங்க யாரும், வெள்ளி வாங்காதீங்க யாரும், ஃபாரின் ட்ரிப்புக்கெல்லாம் எங்கேயும் போகாதீங்க, உள்நாட்டு பொருள் எல்லாம் வாங்குங்க, அது மட்டும் இந்த கேஸை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்து வேலை செய்ய ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இது எல்லாம் ஒரு பெரிய அலாம். அதாவது நம்ம வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கிராஃப் வந்து கீழே போய்கிட்டே இருக்கு, பயங்கரமான நெருக்கடியில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதுக்கான காரணம் யாருன்னு உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அதுதான் அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ்ல வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு எல்லா கப்பலையும். அதனால எந்த கப்பலும் வராததுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தட்டுப்பாடுல இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இந்தியால எல்லா விலைவாசி ஏற போது 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி 8.3% கிட்ட ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3.5 ஆண்டுகளில் முதல் முறையாக விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலைவாசி சதவீதம் அப்படிங்கிறது 8.3% உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மத்திய அரசு வந்து பெட்ரோல் ரேட்டை ஏத்திருச்சு 3 ரூபாய், பட் நீங்க கம்மி பண்ணலாமே. ஏன்னா இப்ப டாக்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் 0.5% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், 0.5 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். சோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விஜய் வந்து அந்த அமௌண்ட் குறைப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை குறைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறது ஒரு பக்கம் நியாயம், அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு பகுதி உங்களுக்கு தானே வருது. சோ அப்படின்னும் போது நீங்களும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதெல்லாம் குறைப்பாரா என்னன்னு. சோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு பக்கம் டிவிகே சைடுல உருட்டுகள், ஒரு பக்கம் நிறைய, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் நான் சொன்னல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் பாசிட்டிவ்ஸ் இருக்கு இல்லன்னு நான் சொல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது இங்க பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. பட் உருட்டுகள்னு இருக்குல்ல, அதாவது பாசிட்டிவ்ஸ் உண்மைகள் வந்து இவ்வளவு இருந்தா உருட்டுகள் இவ்வளவு இருக்கு. சோ இங்க பிரச்சனை அதுதான். சோ உருட்டுகளை கொஞ்சம் குறைக்கணும். இந்த அமைச்சர்மார்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் இவங்க உருட்டுறதே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டரா இருக்கும். வாயில பேசுறதை விட்டுட்டு ஆக்ஷன்ல செயல்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கீர்த்தனா இருக்காங்களா, அமைச்சர் கீர்த்தனா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பிரஸ் மீட்லாம் கொடுக்கறத தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ற மாதிரி தான் தெரியுது. சோ அப்படின்னும் போது அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு
பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வந்து விஜய் அவர் மேல வரும், அவங்க கட்சி மேல வரும். அது வராம இப்ப தடுக்கிறது காரணமே என்னன்னா, அவர் சொன்ன உடனே நடந்துருச்சு ரூட் மாஃபியா வந்து உருட்டுறாங்களே, இவங்களே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா எடுத்து அடிச்சு விடுறாங்களே. சோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன்டா நீங்க வீடியோல சொல்றீங்க நிஜத்துல எதுவுமே நடக்கலையடா, இந்த டாஸ்மாக் எல்லாம் மூட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, படிப்படியா மூடிக்கிட்டும் இருக்காங்க, மூடாமலாம் இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கடையை மூடினாங்களா, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடையை மூடினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுங்க டவுட் வருது இல்ல. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையை இன்னும் மூடல. சோ அந்த அசோசியேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல அப்படி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கடையை மூடணும்னா முக்காவாசி கடையை மூடிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. அட பாவீங்களா, ஏன்னா அப்ப முக்காவாசி கடை எல்லாமே அது பக்கத்துல தான் வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஃபைனலா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஐயா மோடி ஐயா கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா, நாடு நாசமா போயிட்டு இருக்கு ஐயா. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போகணும், ஆனா இந்தியா அதை நோக்கியே போல, எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே தனியாருக்கு தூக்கி வித்துட்டாரு மோடி ஐயாவும். கவர்மெண்ட்டுக்குன்னு ரெவன்யூவே இல்ல, கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஒன்லி வரியை வச்சு மட்டுமே எப்படி வாழ முடியும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும்ல, அங்க வரியை வச்சு மட்டுமே நம்ம நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம அங்க ட்ரம்ப் அவர் பண்றாருல, அவர் அதுக்கு மேல கூத்தடிக்கிறாரு, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பம்ப் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல மனுஷன். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.